السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சாந்தியும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஒரு புனிதமான மாதத்தை முடித்துவிட்டு மற்றொரு புனிதமான மாதத்தை அடைய இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே வருடத்திற்கு 12 மாதம், அதில் 4 மாதங்கள் கண்ணியமாக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த 4 மாதங்களில் ஒரு மாதம்தான் இப்பொழுது நாம் முடித்து வைக்க இருக்கின்ற துல்காயிதாவுடைய மாதம். இதை அடுத்து ஒரு மாதம் இருக்கின்றது. அது இஸ்லாமிய மாதங்களின் இறுதி மாதம், துல்ஹஜ்ஜுடைய மாதம். அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் இருக்கின்றது. அது உலக நாட்களிலேயே மிக சிறந்த நாட்களாக அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் நாம் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கின்றது. மற்ற மாதங்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை போன்று இந்த மாதத்திலும் அமல்கள், ஃபர்லான அமல்கள், வாஜிபான, சுன்னத்தான, முஸ்தஹப்பான அமல்கள் இருக்கின்றது. மாதங்களின் புனிதமான மாதமாக ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் கொண்டாடினோம், சிறப்பித்தோம். அந்த மாதத்தில் நல்ல அமல்கள் அதிகமாக செய்தோம். அந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு ஒரு புனிதமான மாதம் என்று சொன்னால் அது நம்மை அடைய இருக்கின்ற துல்ஹஜ்ஜுடைய மாதம்தான். இன்று துல்காயிதா பிறை 27. இன்னும் 2-3 நாட்கள் தான் நாம் புனிதமான துல்ஹஜ் மாதத்தை அடைவதற்கு இருக்கின்றது. இந்த துல்ஹஜ் மாதம் இருக்கின்றது, ரமலானுடைய மாதத்தில் இறுதி 10 நாட்களில்
அமல்கள் செய்வது எப்படி அல்லாஹுக்கு மிக பிரியமானதோ, அந்த ரமலானுடைய மாதத்தின் இறுதி 10 நாட்களில் ஒரு நாட்களில் அல்லாஹு தாலா 1000 மாதங்களை சிறந்த ஓர் இரவை வைத்திருக்கின்றானோ, அந்த ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் எவ்வளவு உன்னதமானதோ, அதுபோன்று இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் மிக மிக அல்லாஹுக்கு பிரியமானது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், எல்லா நாட்களை விட அல்லாஹ் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அதிகமான கூலிகளை அல்லாஹ் தருகின்றான். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிக மிக பிரியமானதாக இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விடவா என்று கேட்கும் பொழுது, ஆம், அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விட இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்கு மிக பிரியமானது. என்றாலும் அல்லாஹுடைய பாதையிலே ஒருவர் சென்று தன்னுடைய பொருளையும் உயிரையும் யாரும் தியாகம் செய்தாரோ, மாய்த்து கொண்டாரோ, ஷஹீதானாரோ, அந்த அமலை தவிர என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த அளவுக்கு உன்னதமான ஒரு நாள் தான் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாளுடைய இரவுகள் எவ்வளவு சிறப்பானதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி கடைசி 10 நாட்களுடைய ஒவ்வொரு இரவையும் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஆனால் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுடைய இரவுமே அல்லாஹு தாலா லைலத்துல் கத்ர் இரவாகத்தான் வைத்திருக்கின்றான். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ரமலான் மாதத்தில் இரவுகள் எப்படி சிறப்போ, அல்லாஹுக்கு மிக பிரியமானதோ, அந்த நாட்களில் ரமலானில் இரவு நேரங்களில் செய்யக்கூடிய அமல் எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு மிக பிரியமானதாக இருந்ததோ, அதுபோன்று இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுடைய பகல்களில் செய்வது அல்லாஹுக்கு மிக பிரியமானது. இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் 9 நாட்கள் நோன்பு வைப்பது ஒரு முஸ்தஹப்பான சுன்னத்தான அமலாக இருக்கின்றது. இந்த துல்ஹஜ் மாதத்திலே வசதி உள்ளவர்கள் மீது அல்லாஹு தாலா ஹஜ்ஜை அல்லாஹு தாலா கடமையாக்கி வைத்திருக்கின்றான். அதே போன்று வசதி உள்ளவர்கள் மீது இந்த மாதம் பிறை 10, 11, 12 துல்ஹஜ் மாதத்தினுடைய பெருநாளுடைய தினம் அன்று, அதற்கு மறுநாள் பிறை 10, 11, 12 இந்த 3 நாட்களில் யாரிடம் வசதி இருக்கின்றதோ அவர்கள் மீது குர்பானி கொடுப்பது வாஜிபாகும். அதே போன்று பிறை 9ஆம் நாள், அது 9ஆம் நாள் முதல் பிறை 13ஆம் நாள் அசர் வரை 23 வக்துகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்வின் மீது தக்பீர் சொல்லுவது, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து என்று தக்பீரை 23 வக்துகள் சொல்வது அது வாஜிபாக இருக்கின்றது. அதே போன்று பிறை 10ஆம் நாள் ஈதுல் அல்ஹா அந்த தொழுகை நிறைவேற்றுவது வாஜிபாக இருக்கின்றது. அதே போன்று பிறை 9ஆம் நாளின் அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பதிருக்கின்றதே, அது சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கின்றது.
அந்த ஒரு நாள் நோன்பு வைப்பதின் மூலமாக முந்திய ஓர் ஆண்டுடைய பாவங்களும் பிந்திய ஓர் ஆண்டுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக திருமதி ஷரீஃப் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, குர்பானி கடமையானவர்கள் இந்த மாதத்தினுடைய பிறையை பார்த்த நாளிலிருந்து, அதாவது முதல் பிறை பிறக்கக்கூடிய அந்த நேரத்திலிருந்து குர்பானி கொடுக்கின்ற வரை தன்னுடைய முடிகளையோ நகங்களையோ வெட்டாமல் களையாமல் இருப்பது முஸ்தஹப்பான செயலாகும். யாருக்கெல்லாம் குர்பானி கடமையாக இருக்கின்றதோ அவர்கள் இந்த பிறையை பார்ப்பதற்கு முன்னால் தன்னுடைய முடிகளை நகங்களை வெட்டி கொள்ள வேண்டும். பிறையை பார்த்துவிட்டோம் என்று சொன்னால் அதிலிருந்து குர்பானி கொடுக்கின்ற வரை தன்னுடைய முடிகளையோ நகங்களையோ களையாமல் இருப்பது முஸ்தஹப்பான செயலாகும். மேலும் இந்த மாதத்தில் முதல் 9 நாட்களில் நோன்பு நோற்பது, அதாவது பிறை 1 9ஆம் நாள் வரை நோன்பு நோற்பது இருக்கின்றது. அந்த நோன்புக்கான கூலியாக ஒரு வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கின்றது. ஒவ்வொரு நோன்புக்கும் பகரமாக ஒரு வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கின்றது. இரவு நேரங்களில் நின்று வணங்குவதன் மூலமாக ஒவ்வொரு இரவிலுமே லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்கினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 1ஆவது இரவிலிருந்து 9ஆவது இரவு வரை அந்த நன்மை கிடைக்கின்றது. ஒவ்வொரு இரவுக்குமே லைலத்துல் கத்ருடைய இரவுடைய நன்மை கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, பிறை 10ஆம் நாளில் இரவான ஈதுடைய இரவிலே விழித்திருந்து வணக்கம் புரிந்தோம் என்று சொன்னால் இந்த நன்மைகள் அனைத்தும் கிடைப்பதோடு உள்ளங்கள் மரணிக்கக்கூடிய அந்த நாளில் அவருடைய உள்ளம் உயிர்ப்புடன் இருக்கும் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. பெருநாளுடைய தினத்தன்று அந்த இரவிலே யார் விழித்திருந்து வணக்கங்களில் ஈடுபடுகின்றாரோ அவருக்கு இந்த 9 நாளும் எப்படி நன்மைகள் கிடைத்ததோ, லைலத்துல் கத்ருடைய இரவுடைய சவாபுகள் கிடைத்ததோ, அந்த சவாபுகளோடு நாளை உள்ளங்கள் எல்லாம் மரணிக்கக்கூடிய அந்த நாளிலே எல்லோரும் திருப்பார்களே, அந்த நேரத்திலே இவருடைய உள்ளம் அந்த திருக்கம் இல்லாமல் திகிரியத்தோடு அது உயிர்ப்போடு இருக்கும் என்பதாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுவார்கள். இவையெல்லாம் முஸ்தஹப்பான அமல்கள். இந்த மாதத்தில் முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள். இது மட்டுமல்ல, குர்பானி என்ற ஒரு அமல் இருக்கின்றது. அது அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திலே மிக சிறப்பான ஒரு அமலாக ஆக்கியிருக்கின்றான். இந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய இந்த வாசகம் அரபி வாசகம். குர்பான் என்று சொல்லக்கூடிய அரபி மொழியிலிருந்து வந்தது தான் குர்பானி என்ற உருது வாசகம். குர்பானி என்பது உருது வாசகம். அது குர்பான் என்று சொல்லக்கூடிய அரபி மொழியிலிருந்து வந்தது. குர்பான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா பல சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தான். அந்த சோதனைகள் அனைத்தையும் அவர்கள் சாதனையாக மாற்றினார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, நேசத்தை, அல்லாஹ்வுடைய நண்பனாக ஆகும் அளவு அவர்கள் ஆகினார்கள். எப்படியெல்லாம் சோதனை! அவர்களை நெருப்பு குண்டத்தில் போட போகின்றார்கள். நெருப்பு குண்டத்தில் போடும் பொழுது எல்லா மலக்குகளுமே கவலைப்பட்டு அல்லாஹ்விடம் உத்தரவு கேட்கின்றார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் உத்தரவு கேட்கின்றார்கள். மலைகளுக்கு பொறுப்பான மலக்குகள் உத்தரவு கேட்கின்றார்கள். எல்லோருக்கும் அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றான். எல்லா மலக்குகளுமே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடம் வந்து, நீங்கள் சொல்லுங்கள், இந்த நெருப்பு குண்டத்தை மலையை பொடியை வலித்து அந்த மலையின் மூலமாக நெருப்பை அணைத்து விடுகின்றேன்.
நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஊருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மலைகளுக்கு மத்தியிலே இந்த ஊர் மக்களை எல்லாம் வைத்து 2 மலைகளையும் ஒன்றோடு ஒன்றாக ஆக்கி அவர்களை எல்லாம் அழித்து நாசமாக்கி விடுகின்றேன். இப்படி ஒவ்வொரு மலக்குகளாக அவர்களுடைய பொறுப்புகளை சொன்னார்கள். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை. நான் எப்படி மஹ்லூக்கோ அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்போ அதே போன்றுதான் இந்த நெருப்பும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பு. நீங்களும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. நீங்கள் எல்லாம் ஹாலிக் அல்ல, நீங்கள் எல்லாம் மஹ்லூக். நானும் மஹ்லூக், நீங்களும் மஹ்லூக், அந்த நெருப்பு குண்டமும் மஹ்லூக். என்னை, இந்த மஹ்லூக்காகிய என்னை இன்னொரு மஹ்லூக்காகிய நெருப்பு குண்டத்திலே போட இருக்கின்றார்கள். அந்த நெருப்பு குண்டத்திலே போடுவதை ஹாலிக்காகிய என்னுடைய இறைவன் அதை விரும்புகிறான் என்று சொன்னால், நான் அதில் விழுவதை, அதில் எரிவதை, அதில் கரிந்து கட்டையாக ஆகுவதை நான் விரும்புகிறேன். அதற்கு மாறாக என்னை பாதுகாக்க வேண்டும் என்பதாக அந்த ஹாலிக், என்னை படைத்த இறைவன் நினைத்தான் என்று சொன்னால் அதை அவனே பார்த்து கொள்வான் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் உறுதியாக சொன்னார்கள். அதனால் அல்லாஹு தாலா அந்த நெருப்பு குண்டத்திற்கு கட்டளை போட்டான். குல்னா யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். ஓ நெருப்பே, நீ எரிக்கக்கூடியவன் தான், உன் மீது போடக்கூடிய அனைத்தையும் நீ எரித்து நாசமாக்கக்கூடியவன். ஆனால் என்னுடைய நண்பர் ஹபீப் உன்னுடைய பக்கம் வருகின்றார். அவருக்கு நீ சாந்தமாக ஆகிவிட வேண்டும், சலாமத்தாக ஆகிவிட வேண்டும். அவருடைய உடம்பில் எந்த ஒரு தீ காயத்தையும் நீ ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதாக அல்லாஹு தாலா நெருப்புக்கு கட்டளை போட்டான். அவருடைய கையில் கட்டப்பட்ட சங்கடியெல்லாம் நெருப்பிலே உருகி தண்ணீராக ஓடியது. ஆனால் அவர்களுடைய உடம்பிலே ஒரு சின்ன தீ காயம் கூட ஏற்படவில்லை. ஏன்? அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த அந்த இறை நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹு தாலா அவர்களை பாதுகாத்தார். அது மட்டுமா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது மலக்குகள் இந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை சோதிப்பதற்காக வருகின்றார்கள். அல்லாஹுடைய உத்தரவுக்கு இணங்க மலக்குகள் மனிதனுடைய ரூபத்திலே வந்து அங்கே அல்லாஹ்வை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்கின்றார்கள். சுப்பூஹும் குத்தூஸும் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்ற தஸ்பீஹை முழங்குகின்றார்கள். இந்த தஸ்பீஹை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்டவுடன் சொன்னார்கள், யார் இந்த தஸ்பீஹை, என்னை படைத்த அந்த இறைவனை துதித்தது யார்? அந்த தஸ்பீஹை மறுபடியும் சொல்லுகிறதாக கேட்டார்கள். ஆனால் அந்த மலக்குகள் சொன்னார்கள், நாங்கள் அந்த தஸ்பீஹை மறுபடியும் சொல்ல முடியாது. நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மேய்க்கக்கூடிய இந்த ஆட்டிலே பாதி எங்களுக்கு வேண்டும் என்பதாக சொன்னார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த பிரியத்தின் காரணமாக, அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த நேசத்தின் காரணமாக அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஆட்டு மந்தையிலே பாதி எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த தஸ்பீஹை சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த தஸ்பீஹை அந்த மலக்குகள் சொன்னதற்கு பிறகு மறுபடியும் நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த மலக்குகள் கேட்டார்கள், மீதி உள்ள பாதி ஆட்டையும் கொடுத்தால் நாங்கள் தஸ்பீஹை சொல்லுகின்றோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆட்டு மந்தை முழுவதையும் அவர்களிடம் கொடுத்துவிட்டு அந்த தஸ்பீஹை சொல்ல வைத்தார்கள். அந்த தஸ்பீஹை அவர்கள் கேட்டு அவருடைய உள்ளம் லயித்து போய் அல்லாஹ்வின் மீது உள்ள பிரியத்தின் காரணமாக மறுபடியும் அந்த தஸ்பீஹை சொல்லுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த மலக்குகள் சொன்னார்கள், ஆட்டு மந்தைகள் எல்லாம் கொடுத்து விட்டீர்கள், இப்பொழுது எங்களிடம் கொடுப்பதற்கு உங்களிடம் என்ன இருக்கின்றது? எந்த பொருளுமே இல்லையே. நாங்கள் தஸ்பீஹை சொன்னால் எங்களுக்கு என்ன கூடி கொடுப்பீர்கள்? அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த ஆட்டு மந்தையை மேய்ப்பதற்கு இடையனாக என்னை வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அந்த தஸ்பீஹை சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்போ அல்லாஹ்வின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தார். சிரியாவிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மனைவி ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கின்றார்கள். அங்கே அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பல வருடங்களுக்கு பிறகு தள்ளாத வயதிலே 80 வயதுக்கு பிறகுதான் அல்லாஹ் குழந்தையை கொடுக்கின்றான்.
அந்த குழந்தையை பெற்றதற்கு பிறகு அது பருவ வயதை அடைவதற்கு முன்னால் பச்சள குழந்தையாக பால்குடி குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தையை அல்லாஹு தஆலா ஒரு இடத்திற்கு அழைத்து வரும்படி சொல்கின்றான். எந்த இடத்திற்கு? வனாந்திரமாக இருக்கக்கூடிய அந்த பாலைவனத்திற்கு அல்லாஹ் அழைத்து வரும்படி சொல்லுகின்றான். அல்லாஹுடைய உத்தரவு கிணங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய மனைவியையும் பச்சள குழந்தையும் அழைத்து கொண்டு வருகின்றார்கள். அந்த பாலைவனத்திலே எந்த வீடுகளும் கிடையாது, எந்த ஒரு மனிதனும் கிடையாது, வெறும் மணலாக பாலைவனமாகத்தான் இருந்தது. அந்த பாலைவனத்திலே ஒரு இடத்தை அடைந்ததற்கு பிறகு அல்லாஹுடைய உத்தரவு வருகின்றது, உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய பச்சள குழந்தையும் இங்கே விட்டு விட்டு நீங்கள் செல்ல வேண்டும், திரும்பி பார்க்காமல் செல்ல வேண்டும். அல்லாஹுடைய உத்தரவு வந்தவுடன் நான் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய பச்சள குழந்தையையும் என்னுடைய மனைவியையும் இந்த வளாகத்தில் விட்டுவிட்டு செல்கின்றனே, இங்கே யாருமே இல்லையே, எந்த ஒரு மக்களும் இல்லையே, மிகவும் ஒரு பிரம்மாண்டமான பாலைவனமாக இருக்கின்றது, இதை நான் எப்படி விட்டு செல்வது என்று அவர்கள் எண்ணவில்லை. அல்லாஹுடைய உத்தரவு வந்தவுடன் அவர்கள் மனைவியுடைய கையை விட்டார்கள், விட்டு திரும்பினார்கள். மனைவிக்கு ஆச்சரியம், என்ன அழைத்து வந்த அந்த கணவர் இந்த இடம் வந்த பொழுது என்னுடைய கையை விட்டு அவர் பாட்டும் ஒன்றும் சொல்லாமல் திரும்பி செல்கின்றாரே. மனைவி கேட்கின்றார்கள், எங்களை இங்கே விட்டு பச்சள குழந்தையும் என்னையும் தனியாக விட்டு எங்கே செல்கின்றீர்கள்? எந்த பதிலும் சொல்லவில்லை. எந்த பதிலும் சொல்லாமல் அவர்கள் பாட்டும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். திரும்பியும் பிள்ளைகளையும் மனைவியும் பார்க்கவும் இல்லை, சென்று கொண்டிருக்கின்றார்கள். மனைவி ஒரு கட்டத்திலே கேட்டார்கள், இது அல்லாஹுடைய உத்தரவா என்று கேட்டார்கள். மனைவிக்கும் அல்லாஹு தஆலா அந்த அளவுக்கு இறை நம்பிக்கையை கொடுத்திருந்தான். அந்த மனைவியுடைய அந்த சொல்லுக்கு மட்டும் அல்லாஹ் பதில் சொல்லும்படி சொன்னான். ஆம் என்பதாக சொன்னார்கள். இது அல்லாஹுடைய உத்தரவு. இந்த மைதானத்திலே, இந்த பாலைவனத்திலே மனைவியையும் பிள்ளையும் விட்டு செல்ல வேண்டும் என்பது அல்லாஹுடைய உத்தரவு என்பதாக சொன்னார்கள். சொன்னதுதான் தாமதம். மனைவி சொன்னார்கள், நீங்கள் செல்லுங்கள், அந்த அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொள்வான். அல்லாஹுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள், நீங்கள் செல்லுங்கள் என்பதாக மனைவி சொன்னார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த பாலைவனத்தை விட்டு வந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு அவருடைய ஈமான் உறுதியாக இருந்தது. இந்த பாலைவனத்திலே எந்த ஒரு துணையும் இல்லாத இடத்திலே என்னுடைய மனைவியையும் பச்சள குழந்தையும் விட்டு செல்கின்றனே, அவர்கள் பசித்தால் எதை சாப்பிடுவார்கள், எதை குடிப்பார்கள், எந்த ஒரு எண்ணம் கூட அவர்கள் ஏற்படவில்லை. அல்லாஹுடைய உத்தரவு, உடனே அதை அடிபணிந்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா அந்த குழந்தை வாலிபத்தை அடைகின்ற பொழுது கனவிலே அல்லாஹு தஆலா காட்டினான். அவர்களை குர்பானி கொடுப்பதை போன்று, அறுப்பதை போன்று அல்லாஹ் கனவு காட்டினான். அந்த கனவை உண்மையாப்பதற்காக வேண்டி மகனை அழைத்து கொண்டு செல்கின்றார்கள். மகனை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது மகனிடத்தை சொல்கின்றார்கள், மகனே, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், உன்னை அறுப்பதை போன்று, நீ என்ன நினைக்கின்றாய்? மகனுடைய ஈமானும் அல்லாஹ் உறுதியாக வைத்திருந்தான். எப்படி தந்தை இருந்தாரோ, எப்படி தாயார் இருந்தார்களோ, அதே போன்று மகனும் இருந்தார்கள். மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், தந்தையே, உங்களுக்கு இடப்பட்ட அந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நான் பொறுமையோடு இருப்பேன் என்பதாக சொன்னார்கள். மகனை அழைத்து சென்று மல்லாக்க படுக்க வைத்து அறுக்கும் பொழுது மகன் சொன்னார், தந்தையே, மல்லாக்க படுக்க வைத்து அழைத்தால் நீங்கள் அறுக்கும் போது உங்களுடைய இரக்கத்தின் காரணமாக விட்டுவிடுவீர்கள், கட்டளை நிறைவேற்றாமல் விட்டுவிடுவீர்கள், என்னை முகம் குப்புற படுக்க போட்டு அருங்கள் என்பதாக சொன்னார். அதன் பிறகு முகம் குப்புற படுக்க போட்டு அறுக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அந்த கத்திக்கு உத்தரவு போட்டான், நீ அந்த கழுத்தை அறுக்கக்கூடாது என்பதாக. எப்படி நெருப்புக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டானோ, அதே அல்லாஹ் அந்த கத்தியாகிய ஹாலிக்கு உத்தரவு போட்டான், நீ அவருடைய கழுத்தை அறுக்கக்கூடாது என்பதாக. அந்த நேரத்திலே சொனை உள்ள கத்தியை வைத்துக் கொண்டு அறுக்கின்றார்கள். அந்த கழுத்தை அல்லாஹ் செம்பாக ஆக்கிவிட்டான். ஒரு சின்ன துரும்பு காயக்கூட ஏற்படவில்லை. கோபத்தில் அந்த கத்தியை தூக்கி எறிகின்றார்கள் ஒரு பாறையிலே. அந்த பாறையை இரண்டாக புலக்கின்றது. அந்த அளவுக்கு சொனை உள்ள கத்தி.
ஆனால் இவருடைய கழுத்தில் அந்த சொனை எடுபடவில்லை. அப்போ அல்லாஹு தாலா இந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த பிரியம், அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த அந்த பாசம், அல்லாஹு தாலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கபூலாக்கி கொண்டான். அவர்களுடைய அந்த ஈமானை உறுதிப்படுத்தி அல்லாஹு தாலா உன்னுடைய மகனுக்கு பகரமாக ஆட்டை அல்லாஹ் சுவனத்தில் இறக்கி அந்த ஆட்டை குர்பானி கொடுக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். அதன் பிறகுதான் அல்லாஹு தாலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு குர்பானியை கொடுத்ததை போன்று அந்த குர்பானியுடைய அமலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கும் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான். இது நமக்கு மட்டுமல்ல, முந்திய சமுதாய மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் குர்பானி கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லுவான், வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன் சகல் யذ்குரு இஸ்மல்லாஹ் அலா மா ரஸககும் மின் பஹீமத்தில் அன்ஆம். அல்லாஹ் சொல்லுகின்றான், முன்னாடி வாழ்ந்த சமுதாய மக்கள் ஒவ்வொருவருக்குமே, ஒவ்வொரு சமுதாயத்திற்குமே இந்த குர்பானி கடமையாக்கப்பட்டிருந்தது. முந்தைய சமுதாய மக்கள் அனைவருக்கும் இந்த குர்பானி கடமையாக்கப்பட்டிருந்தது. ஆடு மாடு ஒட்டகத்தின் மூலமாக அறுத்து பலியிடுவதை அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருந்தான். ஆனால் அவர்களுக்கு அந்த கடமை நிறைவேற்றுவதிலே சில வேறுபாடுகள் இருந்தது, சில காலங்கள் மாற்றமாக இருந்தது. முந்தைய சமுதாய மக்களுக்கு நாம் குர்பானி கொடுத்து விட்டால் அந்த குர்பானி கொடுக்கப்பட்ட அந்த குர்ஆனுடைய இறைச்சிகளை நாமே சாப்பிடுகின்றோம். ஆனால் முந்தைய சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா அப்படி ஒரு அனுமதி கொடுக்கவில்லை. அவர்கள் குர்பானி கொடுத்துவிட்டு அந்த குர்பானி கொடுக்கப்பட்ட அந்த பிராணியை கொண்டு ஒரு மலையில் வைப்பார்கள். அந்த மலையிலே நெருப்பு வந்து பொசுக்கி செல்லும். இப்படிதான் அல்லாஹ் முந்தைய சமுதாயங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனால் நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தாகி நம்மவருக்குத்தான் அல்லாஹு தாலா அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணியுடைய இறைச்சியை நமக்கு ஹலாலாக்கி கொடுத்து அதை சாப்பிடுவதற்கு உணவாக அல்லாஹ் கொடுத்தான். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த குர்பானியுடைய விஷயத்திலே எந்த அளவுக்கு ஓர்மையோடு இருந்தார்களோ, தன்னுடைய மகன் என்று பார்க்காமல் அறுப்பதற்கு தயாராக இருந்தார்களோ, அது போன்ற எண்ணம் நமக்கும் ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துவிட்டால் அதற்கு எந்த ஒரு தடையும் சொல்லக்கூடாது, எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்லக்கூடாது. நாம் உடனே அந்த குர்பானியை, அந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் ஒரு ஈமான்தாருடைய அடையாளமாக இருக்கின்றது. அல்லாஹ் என்னென்ன கட்டளைகளை பிறப்பிக்கின்றானோ அந்த கட்டளைகளை உடனே அந்த நேரத்தில் செய்வதற்கின்றது. அதுதான் ஒருவன் ஈமான்தார் என்பதற்கான அடையாளமாக இருக்கின்றது. அது தொழுகையாக இருந்தாலும், ஜகாத்தாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், எல்லா கடமைகளும் அப்படித்தான். அதே போன்றுதான் குர்பானி என்று சொல்லக்கூடிய இந்த அமல். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, கால்நடைகளை அறுப்பதற்கு முந்தைய சமுதாய மக்கள் சில பெயர்களை வைத்து, சில தெய்வங்களுடைய பெயர்களை வைத்து அவர்கள் கால்நடைகள் அறுப்பார்கள். குர்பானி என்ற பெயரிலே வேறு ஒரு தெய்வங்களுக்கு அவர்கள் அந்த குர்பானியை கொடுப்பார்கள். ஆனால் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை முழுமையாக வணங்கினார்களோ அவர்கள் மாத்திரம் அல்லாஹுக்காக வேண்டி குர்பானி கொடுத்திருக்கின்றார்கள். யாரெல்லாம் அல்லாஹை ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த நபியை நபியாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அல்லாஹுக்காக வேண்டியே குர்பானி கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மனோ இச்சைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த குர்பானியை கொடுக்காமல் யாராவது விட்டுவிட்டார் என்று சொன்னால் நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். என்ன எச்சரிக்கை? அவர் என்னுடைய ஈதுகாவிற்கே வர வேண்டாம். யாருக்கு குர்பானி கடமையாகி அந்த குர்பானி கடமையானவர் குர்பானியை கொடுக்காமல் ஈதுகாவுடைய தொழுகைக்கு வருவாரோ அவர் மீது நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள், நீ தொழுகைக்கே வர வேண்டாம். ஏன்? குர்பானி என்பது அல்லாஹு தாலா அந்த வாஜிபாக ஆக்கியிருக்கின்றான், வசதி உள்ளவர்கள் மீது வாஜிபாக ஆக்கியிருக்கின்றான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவிலே 10 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அந்த 10 ஆண்டுகளுமே ஒரு ஆண்டு கூட விடாமல் தொடர்ச்சியாக குர்பானி கொடுத்தார்கள்.
நபி அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் இறுதி 10 நாட்களும் இஅ்திகாஃப் இருந்தார்கள். அந்த மதீனாவிலே வாழக்கூடிய 10 ஆண்டுகளும் இஅ்திகாஃப் இருந்தார்கள். ஒரு ஆண்டு கூட விடவில்லை. அது எப்படி முஸ்தஹப்பாக இருக்கின்றதோ, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருக்கின்றதோ, அதுபோன்று இந்த குர்பானி என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விடாமல் செய்தார்கள். இது முஸ்தஹப்பை தாண்டி வாஜிபாக இருக்கின்றது. ஏன் அதுக்கு முஸ்தஹப்பு இதுக்கு வாஜிப் என்று சொன்னால், அது நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விடாமல் அந்த கடைசி 10 நாட்கள் அமல் செய்தார்கள் ரமலானிலே. ஆனால் மற்றவர்களை அமல் செய்யும்படி தூண்டவில்லை. அப்படி செய்யாவிட்டால் எச்சரிக்கை செய்யவில்லை. அதனால் அது சுன்னத்தே முஅக்கதா, முஸ்தஹப்பு என்ற அந்தஸ்தில் வந்தது. யார் கடைசி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருப்பாரோ அவருக்கு சுன்னத்தே முஅக்கதான நன்மைகள் கொடுக்கப்படுகின்றது. அதே சமயத்திலே இந்த குர்பானியை குறித்து நபி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நபி அவர்கள் இந்த மதீனாவில் வாழக்கூடிய 10 ஆண்டுகளும் குர்பானி கொடுத்தது மட்டுமல்லாது, யாரெல்லாம் வசதி உள்ளவர்கள் குர்பானி கொடுக்கவில்லையோ அவன் ஈத்காவிற்கு வர வேண்டாம் என்பதாக சொன்னார் என்று சொன்னால் அது எச்சரிக்கையாக இருந்தது. அதனால் உலமாக்கள் சொன்னார்கள், இந்த குர்பானி என்பது சுன்னத்தே முஅக்கதா அல்ல, இது வாஜிப் என்பதாக சொன்னார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்பானி யாருக்கெல்லாம் வசதி இருக்கின்றதோ அவர்கள் கொடுப்பது மிக மிக ஒரு கடமையாக இருக்கின்றது, வாஜிபாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த குர்பானுடைய அமலை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், யார் குர்பானி கொடுக்கின்றாரோ அந்த பிராணியுடைய நன்மையை குறித்து சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொல்லுவார்கள், சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஆட்டை குர்பானி கொடுப்பதன் மூலமாக, இந்த மாட்டை குர்பானி கொடுப்பதன் மூலமாக, இந்த ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பதன் மூலமாக எங்களுக்கு என்ன பலன் இருக்கின்றது என்று கேட்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணியிலே எத்தனை முடிகள் இருக்கின்றதோ அத்தனை முடிகளுக்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். எத்தனை முடிகள் இருக்கின்றதோ அத்தனை முடிகளுக்கும் நன்மை கிடைக்கும்பதாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நல்ல கருகரு என்று முடியிருக்கக்கூடிய செம்மறி ஆடுகளை கொடுத்தால் என்ன நன்மை கிடைக்கும்? நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் செம்மறி ஆடுகளை கொடுத்தால் அதில் எத்தனை முடி இருக்கின்றதோ அந்த முடிக்கு தகுந்த நன்மையை அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்பதாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இடத்திலே நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய மகனை அறுக்க பொழும் பொழுது அந்த மகனுக்கு பாரமாக அல்லாஹ் சுவனத்திலிருந்து ஆடி இறக்கினானே, அது செம்மறி ஆட்டை அல்லாஹ் கொடுத்தான். அதே போல் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், செம்மறி ஆட்டின் மூலமாக என்ன நன்மை கிடைக்கும்பதாக கேட்டார்கள். செம்மறி ஆட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து முடிகளுக்கும் ஒவ்வொரு முடிகளுக்கும் நன்மை உண்டு என்பதாக சொன்னார்கள். நாம் செம்மறி ஆட்டை கொடுப்பதுதான் சிறந்ததாக இருக்கின்றது. இன்னைக்கு நாம் எல்லாம் என்ன வெள்ளை ஆடுகளை கொடுக்கின்றோம், அது கொடுப்பது தவறல்ல. என்றாலும் நாம் நன்மைக்காக கொடுக்க வேண்டும். நம்முடைய எண்ணம் அது கறி நல்லா வேகின்றது என்ற எண்ணத்தில் கொடுக்கக்கூடாது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும் வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய அமலையும் அல்லாஹ் தஆலா பார்க்கின்றான். உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கின்றது, எதை நோக்கி இருக்கின்றது என்பதை தான் அல்லாஹ் பார்க்கின்றான். நீ உன் மீது வாஜிபாக்கப்பட்ட அந்த குர்பானி எனக்காக கொடுக்கின்றாயா அல்லது கரிக்காக கொடுக்கின்றாயா என்பதை பார்க்கின்றான். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா. நாம் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணியுடைய கழுத்திலே கத்தி வைத்து அறுத்தவுடன் அந்த இரத்தம் கீழே சொட்டுவதற்கு முன்னால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான்.
அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொல்லுவான், நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியுடைய இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹுக்கு எந்த ஒரு பலனும் தருவது கிடையாது. வலாக்கி யனாலுஹு தக்வா, நம்முடைய இறை அச்சத்தை மட்டும்தான் அல்லாஹ் பார்க்கின்றான். நீ குர்பானி கொடுத்து ரத்தம் ஓட்டுவதன் மூலமாகவோ, அந்த ஆட்டை அறுப்பதன் மூலமாகவோ, ஒட்டகத்தை அறுப்பதன் மூலமாகவோ அல்லாஹுக்கு எந்த பலனும் கிடையாது. நீ அந்த குர்பானி கொடுக்கும் பொழுது என்ன எண்ணத்தை கொடுக்கிறாய், யாருக்காக கொடுக்கின்றாய்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்திருந்த அந்த இறை நம்பிக்கை போன்று நம்பிக்கை வைத்து கொடுக்கின்றாயா என்பதை தான் அல்லாஹ் பார்க்கின்றான். அந்த நம்பிக்கை கொஞ்சமாவது குறைந்து நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த குர்பானியுடைய அமல் நம்மால் ஏற்கப்படாது. எனவே கண்ணிமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, குர்பானி கொடுக்கக்கூடிய நாம் யாருக்கெல்லாம் அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கின்றானோ அவர்கள் அந்த குர்பானியை அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்க வேண்டும். அல்லாஹுக்காக அந்த குர்பானி பிராணியை வாங்கி நாம் அறுக்க வேண்டும். அந்த ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்படி அந்த எண்ணத்திலே நாம் குர்பானி கொடுத்தோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், கஞ்சில் உம்மா என்று சொல்லக்கூடிய கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, குர்பானி பிராணியின் முதல் சொட்டு ரத்தம் கீழே விழுவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா அந்த குர்பானி கொடுத்தவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். குர்பானி பிராணியுடைய ரத்தம் கீழே சொட்டுவதற்கு முன்னால் அல்லாஹ் அந்த குர்பானி கொடுத்தவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அது மட்டுமல்லாது அந்த குர்பானி பிராணியின் இறைச்சியையும் இரத்தத்தையும் மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா 70 மடங்காக ஆக்கி மீசானுடைய தராசிலே வைத்து நிற்கக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி வைக்கின்றான், கனமுள்ளதாக ஆக்கி அல்லாஹ் வைக்கின்றான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள். குர்பானி பிராணியை நாம் அறுக்கும் பொழுது அந்த இரத்தம் சொட்டுவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா அந்த குர்பானி கொடுப்பவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அவருடைய பாவங்கள் எப்படி அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜியை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து அன்று பிறந்த பாலகனாக ஆக்கின்றானோ, அதுபோன்று யார் அல்லாஹுக்காக குர்பானி கொடுக்கின்றாரோ அந்த குர்பானியுடைய பிராணியுடைய ஒரு சொட்டு கீழே விழுவதற்கு முன்னால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது. அதன் பிறகு அதனுடைய இறைச்சியையும் இரத்தத்தையும் எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா 70 மடங்காக ஆகி மீசானுடைய தராசிலே வைக்கப்பட்டு நிறுத்தப்படுகின்றது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய அமல் நமக்கு வாஜிபாக இருக்கின்றது. அது வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த தடுங்கல் ஏற்பட்டாலும், அரசாங்கத்தின் மூலமாக எந்த தடுங்கல் ஏற்பட்டாலும் அதை நிறைவேற்றாமல் நாம் விட்டுவிடவே கூடாது. அந்த தடுங்களை நாம் விட்டு ஒதுங்கி குர்பானி என்று சொல்லக்கூடிய அந்த கடமையை நாம் செய்தாக வேண்டும். அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி அந்த குர்பானியை எப்படியாவது நிறைவேற்றி ஆக வேண்டும். ஒருவேளை நம்மால் அந்த 3 நாட்களில் குர்பானி கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் குர்பானிக்காக பிராணி வாங்கி வைத்திருந்தால் அந்த பிராணியை சதகா செய்துவிட வேண்டும். பிராணியே வாங்கவில்லை, நம்ம மீது குர்பானி கடமை இருக்கின்றது, அந்த 3 நாட்களும் கழிந்துவிட்டு என்று சொன்னால் அதற்கு பிறகு வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடாது. அதற்கு பிறகு பிராணி வாங்கியிருந்தாலும் அந்த பிராணியை அறுக்கக்கூடாது, அது குர்பானியாக ஆகாது. அது காசியாக இருந்தாலும் பிராணியாக இருந்தாலும் அதை முழுவதுமாக சதக்கா செய்துவிட வேண்டும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த குர்பானியை நாம் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, குர்பானி கொடுக்கும் நாட்கள் என்பது துல்ஹஜ் பிறை 10, 11, 12 இந்த 3 நாட்கள். இந்த 3 நாட்களில் யாரிடம் தேவைகள் போக, அதாவது அடிப்படையான தேவைகள் அது போக மேல்மிச்சமாக இருக்கக்கூடிய அதற்கு மீது ஜகாத் எப்படி கடமையாகின்றதோ அது போன்று குர்பானியும் கடமை. ஜகாத் என்பது 87 கிராம் அது தங்கமாக இருந்தால் அதிலே ஜகாத்து கடமை. 612 கிராம் வெள்ளியாக இருந்தால் அதில் ஜகாத்து கடமை. பணமாக இருந்தால் 612 கிராம் அந்த ஜகா வெள்ளியுடைய மதிப்பிலே பணம் இருந்தது என்று சொன்னால் அதன் மீது ஜகாத்து கடமை. ஆனால் இந்த குர்பான் இருக்கின்றது, அதோடு தாண்டி அதிகப்படியாகவும் சொல்லப்படுகின்றது. முதலாவது சொல்லப்படுகின்றது 87 கிராம் தங்கமோ அல்லது 612 கிராம் வெள்ளியோ
அல்லது மேற்கண்டவற்றின் ஒன்றின் மதிப்புலே பணமோ தங்கமோ இருக்கின்றது. உதாரணத்திற்கு ஒருவரிடம் ஒரே ஒரு பவுன் தங்கம் இருக்கின்றது, ஒரே ஒரு பவுன் தங்கம் இருக்கின்றது. வெள்ளி அவரிடத்திலே அதிகமாக இருக்கின்றது. பெண்கள் கொலுசு அணிவார்கள். அந்த கொலுசையும் இந்த ஒரு பவுன் தங்கத்தையும் ஒன்றாக எடை போட்டோம் என்று சொன்னால் 612 கிராம் வெள்ளியுடைய மதிப்புக்கு அது வந்துவிட்டது என்று சொன்னால் அவர் மீதும் குர்பானி கடமை. என்னிடம் 10.25 பவுன் இல்லை, அதனால் எனக்கு குர்பானி கடமை இல்லை என்பதாக சொல்ல முடியாது. வெள்ளி நான் வைத்திருக்கின்றேன், அது நான் போட்டிருக்கக்கூடிய கொலுசு 612 கிராம் இல்லை, அதனால் எனக்கு குர்பானி கடமை இல்லை என்பதாக சொல்ல முடியாது. இரண்டையும் கணக்கு போட வேண்டும். ஒரே ஒரு பவுன் தான் இருக்கின்றது, அந்த ஒரு பவுனோடு இவர் போட்டிருக்கக்கூடிய அந்த கொலுசை சேர்த்து கணக்கு போட்டோம் என்று சொன்னால் வெள்ளியுடைய மதிப்பு வரும் என்று சொன்னால் அவர் மீது குர்பானி வாஜிபாக இருக்கின்றது. அதே போன்று வெள்ளியுடைய மதிப்பிலே நம்முடைய வியாபார பொருட்கள் இருந்தால் அதன் மீதும் குர்பானி வாஜிபாக இருக்கின்றது. குடியிருக்கக்கூடிய வீடு அல்லாது வேறு சொந்த வீடோ கட்டடங்களோ இருந்தால் அதன் மீதும் குர்பானி வாஜிபாக இருக்கின்றது. ஜகாத் என்று வருகின்ற பொழுது அது கட்டடமாக இருந்தாலும் அது குடியிருக்கக்கூடிய வீடு எத்தனை வீடுகளாக இருந்தாலும் அந்த வீடுகளுக்கெல்லாம் ஜகாத்து கடமை இல்லை. அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்திற்கு தான் ஜகாத்து கடமை. ஆனால் இந்த குர்பான் இருக்கின்றதே, குடியிருக்கக்கூடிய வீடு அல்லாது எஸ்டாக இருக்கக்கூடிய எத்தனை வீடுகள் இருந்தாலும் அந்த வீடுகளுக்கெல்லாம் குர்பானி வாஜிபாக இருக்கின்றது. அந்த வீடுடைய மதிப்பை எல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது 612 கிராம் வெள்ளியுடைய மதிப்புக்கு வந்துவிட்டு என்று சொன்னால் அவர் மீது குர்பானி வாஜிபாக இருக்கின்றது. அதே போன்று பயன்படுத்தக்கூடிய வாகனம் ஒன்றுக்கு அதிகமாக இருக்கின்றது, நம்முடைய தேவைக்கு ஒன்று இருக்கின்றது, அது அல்லாமல் அதிகமாக வாகனம் இருந்தால் அந்த வாகனத்துடைய மதிப்பு இந்த 612 கிராம் வெள்ளியுடைய மதிப்புக்கு வந்தது என்று சொன்னால் அவர் மீதும் குர்பானி வாஜிபாக இருக்கின்றது. அதே போன்று நிலங்கள் மனைகள் இவைகள் எல்லாம் அவரிடம் இருக்கின்றது, அவர் சொந்தமாக வீடு கட்டுவதற்காக வாங்கியிருந்தாலும் சரி, அதை விற்பனைக்காக வாங்கியிருந்தாலும் சரி, அதை வாங்கி வைத்திருப்பதின் காரணமாக அது 612 கிராம் வெள்ளியுடைய மதிப்புக்கு இன்றைய கணக்கிலே வரும் என்று சொன்னால் அதன் மீதும் அவருக்கு குர்பானி வாஜிபாக இருக்கின்றது. இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவை பொருட்கள், இன்னைக்கு நம்முடைய வீடுகளிலே பார்த்தோம் என்று சொன்னால் அத்தியாவசிய தேவை பொருட்களை தாண்டி எத்தனையோ பொருட்கள் இருக்கின்றது. ஒரு டிவியை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த டிவியே 612 கிராம் வெள்ளியுடைய மதிப்புக்கு வந்துவிடும். அதே போன்று சோபா செட்டு இப்படி எல்லாம் இருக்கின்றது. இதுவெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே அவர் என்னிடம் தங்கம் 87 கிராம் தங்கம் இடம் இல்லை, 10.25 பவுன் தங்கம் இடம் இல்லை, 612 கிராம் வெள்ளி இடம் இல்லை, அதனால் எனக்கு குர்பானி வாஜிபில்லை என்பதாக சொல்ல முடியாது. ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவை பொருள் போக மேல்மிச்சமாக அலுமாரில் வைத்திருக்கக்கூடிய அந்த அழகு பொருட்கள் எல்லாம் கணக்கு போட்டு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய டிவி இது போன்ற சோபா செட்டு அவைகளெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அது 612 கிராம் வெள்ளியுடைய மதிப்பு வந்தால் அவர் மீதும் குர்பானி வாஜிபாக இருக்கின்றது. எனவே கண்ணிமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படி யார் மீதெல்லாம் குர்பானி வாஜிபாக இருக்கின்றதோ அவர்கள் அத்தனை பேரும் அந்த குர்பானி நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஈத்காவுடைய பள்ளிக்கே வர வேண்டாம் என்பதாக நபியவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். கண்ணிமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த குர்பானியை கொடுப்பதின் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக நாம் ஆகின்றோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் எப்படி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றார்களோ அது போன்ற நெருக்கத்தை நாமும் பெற வேண்டும் என்று சொன்னால் யார் மீதெல்லாம் குர்பானி கடமை என்பதாக இருக்கின்றதோ வாஜிப் என்பதாக இருக்கின்றதோ அவர்கள் அத்தனை பேர்களும் குர்பானி நிறைவேற்றுவோம். அல்லாஹு தாலா அந்த குர்பானியின் மூலமாக நம்முடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் எல்லா முஸ்லிம்களையும் அல்லாஹு தாலா பாதுகாக்கட்டும். அதே போன்று உலகத்தில் எங்கெல்லாம் சோதனைகள் ஏற்பட்டு முஸ்லிம்கள் தண்டிக்கப்படுகின்றார்களோ, முஸ்லிம்கள் துன்புறுத்தப்படுகின்றார்களோ, முஸ்லிம்களை கேவலமாக ஆக்கப்படுகின்றதோ அவர்கள் அத்தனை பேரையும் அல்லாஹு தாலா பாதுகாப்பான். நம்முடைய குர்பானியுடைய அமலின் மூலமாக அல்லாஹு தாலா அந்த பாக்கியங்களை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.